ஹே காய்ஸ், ஹீரோவோட நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் மேவ்ரிக் 440 அப்படிங்கிற இந்த ஒரு நியூ மாடல் மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த 2023யோட ஜான்வரி 23 வந்து லான்ச் பண்ண போகிறதா ஹீரோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியலான அந்த பேனர்ஸ் எல்லாமே நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ 23 இந்த மந்த் வந்து மேவ்ரிக் 440 அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டரை லான்ச் பண்ண போகிறாங்க. எந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் ஹார்லி டேவிட்சனோட கொலாபரேஷனில் இருக்கிறதுனாலையும் அதே சமயம் அந்த கொலாபரேஷனில் X440 அப்படிங்கிற பைக் இருக்குது, அதோட பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் ஹார்லி டேவிட்சன் அமெரிக்கன் கம்பெனியாக இருந்தாலுமே கூட இது இந்தியன் பிராண்ட் அப்படிங்கும் போது நமக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா X440 நமக்கு 2,40,000 அந்த ரேஞ்சில் தான் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதோட பிளாட்ஃபார்ம்லேருந்து லான்ச் பண்ணுறதுனால அண்டர் 2 lakhல லான்ச் பண்ணுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்ன கான்ஃபிகரேஷன்ஸ், என்ன டிசைன் வரப்போகுது, ஸோ இதில் என்ன மாதிரியான டெக்னாலஜி இருக்குங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மேவ்ரிக் 440 அப்படிங்கிற இந்த பைக் எந்த அளவுக்கு பிடிக்கும், இல்லை நீங்கள் உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. ஹார்லி டேவிட்சன் எப்படி இந்தியாவில் ஹீரோவோட கொலாபரேஷனில் ஒரு 440 அப்படிங்கிற நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் லான்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய கொலாபரேஷன்லேயே அவங்களுடைய பைக்கோட பிளாட்ஃபார்ம்லேருந்து ஹீரோ மேவ்ரிக் 440 அப்படிங்கிற நியூ நேமில் நமக்கு இந்தியாவில் 23 ஜான்வரி 2024 பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் நம்ம வந்து பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த பைக்கோட டிசைன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா X440யோட டிசைன் மாதிரி தான் இருக்கும். இதோட டெய்ல் லேம்பாக இருக்கட்டும், ஹெட் லேம்பாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நமக்கு X440 இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நியூ டிசைன் அப்படிங்கிறது இந்த பைக்கில் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. 440cc ரெட்ரோ ரோட்ஸ்டர் அப்படின்னு தான் நம்ம வந்து இதை பார்க்க முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 3.5 inch TFT டிஸ்பிளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இருக்க போகுது. ஏன்னா இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கரிஸ்மா XMR 210 வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. அதிலிருந்து சில ஃபீச்சர்ஸை வந்து இந்த பைக்கில் ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அண்டர் 2 lakhல கொடுத்தாலும் சரி, இல்லை 2 lakh எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணாலும் சரி, சில கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே ஹார்லி டேவிட்சனை விட கொஞ்சம் ஹையராக தான் வந்து இந்த பைக்கில் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷனும் பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ ஹார்லி டேவிட்சன் டெஃபினட்டாக இந்த மந்த் 23 லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 440cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூலோட தான் கொடுக்க போறாங்க. ஏன்னா ஹார்லி டேவிட்சன்லயே உங்களுக்கு ஆயில் கூல்டு தான் இருக்கு. 27 ஹார்ஸ் பவரும் 38 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் தான் கொடுக்க போறாங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய क्वेश्चन மார்க். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கிறதுக்குமே வந்து பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இந்த பைக் என்ன பிரைஸ்ல லான்ச் பண்ண போறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஹார்லி டேவிட்சன் X440 நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2,39,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350க்கு ரைவலா இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. கிளாசிக் 350 ராயல் என்ஃபீல்டோட பேஸ் மாடல் எடுத்தீங்கனாலுமே 2,28,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல இருக்கு. அப்படி பார்த்தாலும் அதுக்கு காம்படிட்டரா இருக்கணும் அப்படின்னாலுமே நமக்கு பிரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கணும். அதாவது இந்த ரெண்டு பைக்கோட பிரைஸை விட நம்ம கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அண்டர் 2 lakhல கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்படிட்டரா இருக்கும். ரொம்பவே வந்து சூப்பரான பைக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான். கான்ஃபிகரேஷன்ஸ் டிசைன் எல்லாம் விட பிரைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி பார்ப்போம். அந்த வகையில் அண்டர் 2 lakhல வரதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. இந்த பைக்கில் பெரிய அளவுக்கு டிசைன் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குற மேவ்ரிக் அப்படிங்கிற இந்த 440cc ஹார்லி டேவிட்சன் X440யோட ஓரளவுக்கு சிமிலரான, ஓரளவுக்குன்னு இல்லைங்க, மேக்ஸிமம் சிமிலரான டிசைன் தான் வரப்போகுது. ஆயில் கூல்டும் வந்து கொடுக்க போகிறாங்க. 27 ஹார்ஸ் பவர் 38 நியூட்டன் மீட்டர் டார்க் அப்படிங்கும் போது இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதே சமயம் இது வந்து ஒரு சிட்டிக்கு டிராஃபிக்கு பெஸ்ட்டான பைக்கானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு பெஸ்ட்டான பைக் தான். ஸோ லாங்கில் நம்ம அந்த அளவுக்கு வந்து இந்த பைக்கை டெஸ்ட் பண்ண முடியாது. பட் கம்ஃபர்டபுளான ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர் இந்த மந்த் வந்து ஹீரோ லான்ச் பண்ண போறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.